குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் எவ்வளோ சிறப்பாக பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இன்னும் கம்மியாக செலவு பண்ணி நல்லா கிறிஸ்பியான காரசாரமான டேஸ்டியான எல்லோருக்கும் பிடிச்ச வெண்டைக்காய் பொரியலுடைய டிப்ஸ் நிறைய இதுக்குள்ளார இருக்குங்க. நீங்கள் இந்த வீடியோவை ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நோட்ஸ் நிறைய கிடைக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாணலி அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. சமைக்கிற எண்ணெய் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் ஊற்றிக்கலாம். அதில் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதையும் 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகமும் பொரிஞ்சதையும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெண்டைக்காய் நல்லா பொடியாக நறுக்கிற வெண்டைக்காயை எடுத்து இதில் போட்டுற வேண்டியதாங்க. வெண்டைக்காய் எப்படி நறுக்கணும் அப்படின்னாங்க, நாளே நைட்டு கழுவி ஒரு நியூஸ் பேப்பரில் காய வச்சுட்டு நீங்கள் படுத்துட்டிங்கன்னா காலையில் எழுந்து பார்க்கல அதில் தண்ணி எதுவும் இருக்காது. துடைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. கட் பண்ணிக்கலாம். நைட்டே கட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வெண்டைக்காயில் இருக்க சத்து போயிடும். அதனால் கழுவி காய வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு துடைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. அப்படியே நறுக்கி எடுத்து நம்ம சமையல் பண்ணிடலாம். நல்லா அந்த க்ரீனிஷ் போகாத நம்ம சமையல் பண்ணி இறக்கணும். இதுதான் இதில் இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லுங்க. அதுக்கு உண்டான டிப்ஸ் எல்லாம் என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேங்க. நம்ம ஊற்றின 2 ஸ்பூன் எண்ணெயிலேயே வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லில் வச்சு வதக்கிக்கலாம். அடுப்பை மூடி வைக்கக்கூடாதுங்க. மூடுனா அந்த க்ரீனிஷ் ப்ரௌனாக மாறிடும். ஓப்பனில் வச்சுக்கிட்டே ஃபுல்லில் வச்சு 2 தடவை வதக்குனீங்கன்னா பாதி சுண்டி சுருங்கிடும் உங்களுக்கு. வெண்டைக்காய் பாதி சுண்டி சுருங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் போட வேண்டியதெல்லாம் போடணும். அதுக்கு முன்னாடி வெறும் உப்பு மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கணும். பெருங்காயத்தூள் போட்டிருக்கலாம். போட்டு பாதி சுருங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் இப்போ அடுத்து என்ன போடணும் அப்படின்றத பார்த்து போடணும். இப்போ 2 ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன் தயிர் விட்டுருங்க. தயிர் விட்டதையும் அந்த ஒரு வெண்டைக்காய்க்கும் இன்னொரு வெண்டைக்காய்க்கும் இடையில இருக்கிற அந்த வழவழப்பு தன்மையை அது க்ளோஸ் பண்ணிவிடும். தயிர் ஊற்றுனதுமே ஒவ்வொரு பீஸுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு இண்டிபெண்ட்டாக இண்டிவிஜுவலாக அது அந்த கிறிஸ்பினஸ் கொடுத்துரும். ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இந்த வழவழப்பு தன்மை உங்களுக்கு போயிடும். போனதையுமே நீங்கள் தயிர் நல்லா ஊற்றி பெரட்டினதையுமே ஃபுல்லில் வச்சுக்கிட்டே எல்லாமே செய்யுங்க. இது வரைக்கும் நம்ம என்னென்ன போட்டிருக்கிறோன்னா வெண்டைக்காய் பாதி சொருங்கினதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் தயிர் பெருங்காயத்தூள் இது மட்டும் போட்டு நல்லா பரட்டிடுங்க. திருப்பியும் அடுப்பு ஃபுல்லுலேயே இருக்கட்டும், ஓப்பன்லேயே இருக்கட்டுங்க. இது எல்லாமே போட்டு பரட்டிட்டு நல்லா பாதி முக்கால்வாசி சுண்டி வந்துடும். சுண்டி வந்ததுக்கப்புறம் தான் தனியாத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. மல்லித்தூள் போட்டதையும் மிளகாத்தூள் போட்டாலும் சரி, காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டாலும் சரி, சாம்பார் பொடி போட்டாலும் சரி, உங்களுக்கு காரத்துக்கு எது தேவையோ அதில் ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா காரம் உங்களுக்கு தேவைப்படும். தயிர் போட்டதுனால உங்களுக்கு காரத்தை குறைச்சிடுங்க. அதனால் நீங்கள் ஒரு 4-5 ஸ்பூன் மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஒரு 5 ஸ்பூன் நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு இப்போ நீங்கள் அடுப்பு கம்மியில் வச்சிடணும். இல்லைன்னா பொரியல் வீணாயிடும். அடுப்பை கம்மியில் வச்சுட்டு திருப்பியும் 1 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டு இப்போ தான் நீங்கள் மூடி வைக்கணுங்க. மூடி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஆவியில் ஃபுல்லாக வெந்துடும். பாதி க்ரீனிஷ் போயிடும். மூடி வச்சாலே பாதி க்ரீனிஷ் போயிடும் உங்களுக்கு. மீதி பாதி க்ரீனிஷ் தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு பாதி வேக்காட்டில் வெண்டைக்காய் இறக்குனா தான் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இப்போ நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனும் கடலை மாவும் 1 ஸ்பூனும் ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் லைட்டாக அந்த வெண்டைக்காய் பொரியல் மேலே தூவி விட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையான கிறிஸ்பியான வெண்டைக்காய் பொரியல். அந்த கட் பண்ண இடத்துலலாம் அந்த சாந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் கடலை மாவும் சாந்து போய் ஒட்டிடும். ஒட்டினதையும் அடுப்பை கம்மியிலேயே வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா போதும். நல்லா அருமையான வெண்டைக்காய் பொரியல், டேஸ்டான கிறிஸ்பியான வெண்டைக்காய் பொரியல் நமக்கு தயாராகிடுச்சு. இந்த வெண்டைக்காய் பொரியல் எப்படின்றத நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அநேக கோடி நன்றிகள். ப்ளீஸ் நியூ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான குறிப்புகள் நிறைய எங்கள் சேனலில் கிடைக்குங்க. கூடவே பெல் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.